ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி பெரும்பண்ணையூர் வந்து அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருவாரூர்லேருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்துலேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. குடவாசல்லேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து காப்பனமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா, அங்கேருந்து வலதுபுறம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரும்பண்ணையூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம வந்து எளிதில் அடையலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நாயகி உடனுரை கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். காசிக்கு நிகரான பெரும்பண்ணையூர் கைலாசநாதர் ஆலயம் வந்து தற்போது வந்து கும்பாபிஷேக பணிக்காக திருப்பணியானது நடைபெறுது. ஆலயம் வரக்கூடிய பக்தர்கள் தங்களாலான கைங்கரிகளை வந்து இந்த திருப்பணிக்கு வந்து செய்து வழிபாடு செய்யலாம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட சன்னதி. முதல்ல சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அம்பாலை வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். காசியில் ஓடக்கூடிய கங்கை இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. கங்கை நதி தனக்கு ஏற்பட்ட அந்த பாவம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. அதனால் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது காசி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் இருந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அர்ஜுனனோட வீரத்தை வந்து சோதிக்கிறதுக்காக சிவபெருமானை வந்து வேடன் ரூபத்தில் வந்து அர்ஜுனனை வந்து சோதித்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அது எல்லா வரலாறையுமே பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்தோட முகப்பில் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு மூலவர் தரிசனம் பண்ண வரும் பொழுது மூலவர் மண்டபத்தில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு விநாயகர் வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக மூலவரை தரிசனம் பண்ண பிறகு இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வைக்கிறாரு. மூலவரை தரிசனம் பண்ணோடனே ஆலயத்தோட அர்ச்சகர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாம் வல்ல பெரும்பண்ணையூரில் இருந்திருக்கக்கூடிய பிரகன்நாயகி மிகா சமேத கைலாசநாத சுவாமி ஆலயம் திருவாரூர் மாவட்டம் குடவாச தாலுகா பெரும்பண்ணையூர் கிராமத்தில் இருந்திருக்கப்படுகிறது. இவ்வாலயமானது ஒரு 1000 வருஷம் முன்பையான பழமையான சோழ காலத்துக்கு ஆலயமாக விளங்குகிறது. இவ்வாலயத்தில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி தபஸ் பண்ணி தவத்தில் சுவாமி சோதனம் பண்ணுறதுக்காக பெரும் 12 வராக அவதாரம் எடுத்து அனுப்பி அவர் தவச கடைகள் வில்லும்பு எடுத்து திறத்துறப்ப சுவாமி கைலாய காட்சி கொடுத்ததா ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் வந்து கங்காதேவி பூஜை பண்ணி பாபமோசனப்பட்டதா ஐதீகம். இந்த கிராமத்தில் வந்து பிடாரி திரௌபதம் உங்களுக்கு தனியாக கிடையாது. இது சிவாலயத்தில் 3 அம்பாலும் சேர்ந்த மாதிரி திருசக்தி சுரூபமாக விளங்கக்கூடியது மகா சிறப்பாக இருக்கிறது. ஊரில் பெருமாள் தனி சன்னதி கிடையாது. பெருமாளுக்கு இங்கே சிவாலயத்தில் தனி சன்னதி. இது பாண்டியலிங்கமும் பெருமாளும் நேருக்கு நேர் பார்த்தா மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. சாமியோட ஈசான்ய பாகத்தில் விழு மரமும் அம்பாள் நேர் சன்னதி பெறும் மகிழ மரமும் இருக்கிறது மகா சிறப்புடையதாக விளங்குகிறது. இது தோறும் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1000 பேர் அன்னதானம், ஒரு 100 பேர் அன்னதானம் நடைபெறுகிறது. பெருமாள் கோயிலில் என்ன வழிபாடு இருக்கோ அது சிவாலயத்தில் வழிபாடு பண்ணுறது ஒரு மகா சிறப்பாக விளங்குகிறது. இந்த கோயில் வந்து சோமவாரத்தில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போய் சௌகரியமானவங்க நிறையா பேர் இருக்காங்க. சுவாமிக்கு சோமவாரத்துக்கு நந்தியாவட்டம் சாத்தி குடும்பம் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்தமாரி மகப்பேர் உள்ளவங்கலாம் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அம்பாள் பிரகன்நாயகி வந்து வளைவி சாத்துறது, ஆடி போகிறது அன்றைக்கி வளைவி சாத்தி வேண்டிட்டா எல்லா காரியமும் நடக்கும். மெயினாக இந்த கன்சீவாக உள்ளவங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் பிரகன்நாயகி நல்லபடியாக வேண்டிட்டா சௌரியம் பண்ணுவோம். இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். திருவாரூர்லேருந்து கும்பகோணம் மார்க்கத்தில்
காப்பலாமங்கலம் என்ன ஸ்டாப்பில் வந்து உள்ளே இறங்கினீங்கன்னா பெருமுனியூர் ஸ்டாப் தான். பெருமுனியூரில் இறங்கி அங்கேருந்து வடக்க ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும். ஆட்டோ வசதி இருக்குது. அங்கேருந்து கும்பகோணம் திருவாரூர் பாதையில் இருக்குது. கும்பகோணம் டு திருவாரூர் வழியில் இந்த ஊரானது இருக்குது. திருவாரூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் சார்? 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். கும்பகோணத்துலேருந்து 22 கிலோமீட்டர். கும்பகோணத்துலேருந்து 25, 22, இங்கே திருவாரூர்லேருந்து 14. சரி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அனைத்து பக்தர்களும் தங்கள் பாவம் நீங்கிறதுக்காக காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் போய் நீராடுறாங்க. அதனால் வந்து கங்கை நதிக்கு வந்து பாவங்கள் மற்றும் தோஷங்கள் வந்து சேருது. அந்த பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கள் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரும்பன்னியூரில் அருள்பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்துக்கு வந்து கங்கை எண்ணெய் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து வழிபாடு செய்கிறாங்க. கங்கை இந்த தலத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட தோஷம் மற்றும் பாவத்தை வந்து நிவர்த்தி செய்த இந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து காசிக்கு நிகரான தலமாக வந்து காணப்படுது. மேலும் வந்து கங்கை எண்ணெய் சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா பிடாரி மற்றும் திரௌபதி வந்து அருகருகே காணப்படுறாங்க. அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் இருந்த பகுதியாகவும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து காணப்படுது. அந்த வரலாறை இப்போ வந்து பார்க்கலாம். மகாபாரத போரில் வந்து துரியோதனை வீழ்த்துறதுக்கு அர்ஜுனனுக்கு வந்து பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து அந்த ஆயுதங்களை வந்து சிவபெருமானிடமிருந்து பெறணும், குறிப்பாக பாசுபதாஸ்திரம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஒற்றை காலில் நின்று கடும் தவம் பண்ணுறாரு. அவரோட தவத்தை பார்த்து உமாதேவி வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, அர்ஜுனன் வந்து இவ்வாறு வந்து கடுமையாக தவம் பண்ணுறாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசுபத அஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் வந்து வாங்குறதுக்கு வந்து தகுதியானவன் தானா அப்படின்னு சொல்லி உமாதேவி வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சந்தேகமாக கேட்குறாங்க. உன்னோட இந்த சந்தேகத்தை நான் வந்து போக்குறேன், என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பாசுபதாஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் வந்து பெறுறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிறத போனவனுக்கு நிரூபணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து ஒரு திருவிளையாடல் வந்து நிகழ்த்துறாரு. அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய பகுதிக்கு வந்து ஒரு பன்னி வந்து வருது. அந்த பன்னியை வந்து அர்ஜுனன் வந்து தாக்குறாப்புல. அதே நேரம் சிவபெருமான் வந்து தன்னோட கையில் இருக்கக்கூடிய வில்லை கொண்டு அந்த பன்னியை வந்து தாக்குறாங்க. இருவருக்குள்ளார வந்து வாக்குவாதம் ஏற்படுது. நான் வந்து அம்பு எய்ததுனால தான் அந்த பன்னி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனும், வேடன் ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நான் வந்து அம்பு எய்ததுனால தான் அந்த பன்னி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி இருவரும் வந்து கடுமையாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இவங்க இருவருக்குள்ளாரே வந்து ஒரு யுத்தமே ஏற்படுது. இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா மிக கடுமையாக வந்து போர் புரிகிறாங்க. இறுதியாக வந்து வேடன் ரூபத்தில் இருக்கிறது தான் அப்படிங்கிறத சிவபெருமான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து காட்டுறாரு. அதன் பிறகு உமாதேவி சிவபெருமானோடு இணைந்து ரிஷப வாகனத்தில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. அதன் பிறகு சிவபெருமான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பாசுபத அஸ்திரத்தை வந்து வழங்கிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரத்தில் வந்து ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதரா எம்பெருமான் நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட ஈசானிய மூலயத்தில் வந்து இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான வில்வ மரம் வந்து காணப்படும். அதே மாதிரி அம்பாள் சன்னதிக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ மரம் வந்து காணப்படும். இந்த இடத்துல வந்து துர்க்கையணி வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கையணி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் வந்து ஜெயிக்கிறதுக்காக சிவபெருமானிடமிருந்து சக்தி வாய்ந்த பாசுபாசத்திரத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் எம்பெருமான் நாராயணன் வந்து பன்றி ரூபம் கொண்டு அந்த பாசுபாஸ்திரம் வந்து பெறத்துக்கு வந்து காரணமாக இருந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து எம்பெருமான் நாராயணனுக்கு வந்து காட்சியளிச்சிருக்காரு. அந்த வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பன்றி ரூபத்தில் வந்து அந்த பெருமாளுக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சியளிக்கிறாரு. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து அந்த உள்பிரகார மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய சிவபெருமான் வந்து பாண்டி லிங்கம் அப்படிங்கிற பேரில் வந்து அருள் பாலிப்பார். அவருக்கு நேர் எதிரிலேயே வந்து சீனிவாச பெருமாள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பாருங்கள், எதிரில் வந்து இடதுபுறம் காணப்படுது பாருங்கள், அதுதான் வந்து பாண்டி லிங்கம். இந்த பாண்டி லிங்கத்துக்கு நேர் எதிரிலேயே எம்பெருமான் நாராயணன் வந்து காணப்படுவார். இந்த தலத்தில் வந்து எம்பெருமான் நாராயணனுக்கு சிவபெருமான் வந்து விஸ்வரூப காட்சியை வந்து காட்டியதாக வந்து சொல்லப்படுது. பெருமாளுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து காணப்படுவார். பாருங்கள், பெருமாள் மற்றும் சிவபெருமான் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். காசிக்கு சென்று கங்கையில் நீராட முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் மற்றும் பிரகநாயகியை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொன் குளத்தில் வந்து நீராடி வழிபாடு செய்யும் பொழுது காசி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மேலும் சிவபெருமானிடமிருந்து அர்ஜுனன் வந்து ஆயுதங்கள் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால நம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். ஒரு தொழிலை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்த பிறகு நாம் அந்த தொழிலை தொடங்கும் பொழுது நாம் தொடங்கக்கூடிய அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். எம்பெருமான் நாராயணனோட திருவடியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம்.
அர்ஜுனனோட தவத்தை கலைக்கிறதுக்காக பன்றி வந்து வந்த ஊர் அப்படிங்கிறதுனால பெரும் பன்றியூர் அப்படின்னு சொல்லி முன்ன வந்து அழைக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் மருவி தற்போது வந்து இந்த ஊர் வந்து பெரும் பண்ணையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்ததாக பைரவர், சூரிய பகவான் மற்றும் சண்டிகேஸ்வரர் வந்து மூவரும் வந்து அருகருகே வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து நின்ற கோலத்தில் வந்து சூரிய பகவானுக்கு அருகில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பாண்டியலிங்கத்தையும் சீனிவாச பெருமாளையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வலம் வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயணனை வந்து நாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். கருத்து வேறுபாடால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பிரகன்நாயகியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ மரம் வந்து காணப்படுது. மகிழ மரம் அப்படிங்கிறது அனுராதா நட்சத்திரத்தை வந்து குறிக்கக்கூடியது. அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரகன்நாயகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனுராதா நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பிரகன்நாயகியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பிரகன்நாயகி. பிரகன்நாயகி அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். வெறும் பண்ணையூரில் அருள் பாலிக்கக்கூடிய காசி தலத்துக்கு இணையான கங்கை வந்து தனக்கு ஏற்பட்ட தோஷம் மற்றும் பாவம் நீங்க வழிபாடு செய்த கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். சிவபெருமானோட ஈசானிய பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்தை இப்போ வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். காசி தலத்துக்கு செல்ல முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாளை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொன்குளம் அப்படிங்கிற தீர்த்தத்தில் நீராடும் பொழுது காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் நீராடிய பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆலயம் வந்து கிராமத்தில் இருக்கிறனால ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ச்சகரை வந்து நாளே தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஆலய அர்ச்சகரோட தொலைபேசி எண் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆலய அர்ச்சகரை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.